ஹாய் ஆல், வெல்கம் டு எல்ரோய் ஆரி டிசைனர். இன்றைக்கி கிளாஸில் சோட்டி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். சோட்டி ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நெக்கில், பேக் நெக்கில் போடுறதுக்கு நெக்லலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேறு எந்த டிசைன்ஸில் வேணாலும் வித்தியாசமாக போடணும், அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு லென்த்தாக பெரிய செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் லெஃப்டில் அதே ஹைட் அளவுக்கு ஒரு பெரிய செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அப்புறம் அதை அங்கேருந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா ஒரு குட்டி செயின் ஸ்டிச். அதாவது நம்ம எந்த இடத்துல கீழே முடிக்கிறோமோ அங்கே தான் குத்தணும்னு இல்லை, கொஞ்சம் தள்ளி லென்த்தாகவே எடுத்து இந்த செயின் ஸ்டிச் போடலாம். ஏன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடில் ஒரு டைம் குத்தி மறுபடியும் குட்டி செயின் போட்டு அங்கேருந்து மறுபடியும் லென்த்தாக எடுத்துகிட்டு வந்து பெரிய செயின், அப்புறம் ஒரு குட்டி செயின், மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை ஃபுல்லாக இப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு லைன் போட்டப்போ சென்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் ரைட்டில் 2 செயின் ஸ்டிச், லெஃப்டில் 2 செயின் ஸ்டிச், அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 5 இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதிலிருந்து மறுபடியும் 7 போடுற மாதிரி இந்த பக்கம் சைடில் செயின் கொண்டு வாங்க. மேலே அந்த மேலே போட்ட குட்டி செயினெல்லாம் மறைக்கிற மாதிரி மேலே அதுக்கு மேலேயே போட்டுட்டு மறுபடியும் அந்த 7 போட்ட மாதிரி போடுவோம் இல்லையா, அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி செயின் கீழே போட்டு அதிலிருந்து லென்த்தாக கீழே இழுத்துட்டு போய் நம்ம லைன் போட்டதுக்கு நேராக கீழே இழுத்துட்டு போய் குட்டி செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா பெரிய செயின் ஸ்டிச்சாக இழுத்துட்டு வந்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு குட்டி செயின் போட்டு மறுபடியும் 7 போடுற மாதிரி இப்படி ரைட்டில் த்ரெட்டை இப்படி கொண்டு வந்து த்ரெட்டை வந்து நான் எப்படியெல்லாம் இது பண்ணுறேன் மறுபடியும் பாருங்கள். குட்டி செயின் போட்டுட்டு அதிலிருந்து மறுபடியும் லென்த், அதாவது ஏன் ஒவ்வொரு இதுலேயும் அந்த குட்டி லாக் போடுறோம் அப்படின்னா, நம்ம த்ரெட்டை வந்து ரைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், லெஃப்டில் அதை லாக் போடாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஷேப் டோட்டலாக மாறிடும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம குட்டி குட்டி லாக்குங்கிறது என்னது, அந்த சின்ன செயின் அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த செயினை வந்து ஏன் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை இழுத்துட்டு கீழே பெருசாக போகிறோம்னா, இனி ஃபுல்லாகவே இந்த இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் த்ரெட்டை இப்படி கொண்டு போக தான் செய்வோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அந்த செயினை பெருசாக கீழே லென்த்தாக இழுத்துட்டு வந்தால் மட்டும்தான் அந்த டிசைன் சேம் ஒரே மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பெருசாக செயின் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரியே தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு வேளை நான் சொல்கிறது புரியலைன்னா திரும்ப கேளுங்க. இந்த சோட்டி ஸ்டிச் பார்க்குறதுக்கு கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும், ஆனால் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த உங்களுக்கு புரியலைன்னா அட்லீஸ்ட் வந்து என்னோடய வாய்ஸ் எல்லாம் மியூட் போட்டுட்டாவது நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற பார்த்தாவே நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ளே பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே ஒர்க் பண்ணுங்கள். என்ன டவுட் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். மியூட்டில் போட்டுட்டாவது அட்லீஸ்ட் பாருங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த செயினை இழுத்து கீழே கொண்டு வரும்போது நல்லா பெருசாக கொண்டு வாங்க, ரொம்ப குட்டியாக கொண்டு வந்துடாதீங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, என்கிட்ட கிளாஸில் ஏன்ட்டான்னு இல்லை, படிக்கிற டைரக்ட் கிளாஸில் வர்றவங்க எல்லாருமே சேம் ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இதே மாதிரியே லென்த்தாக கொண்டு வராமல் கரெக்டாக அந்த பக்கத்துலேயே முடிச்சு போடுறதுனால அது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இப்படி மேலே இப்படி த்ரெட்டை லைட்லேருந்து கொண்டு போய் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்ன ஆயிரும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறது. அவங்கள அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ண சொல்லணும். அதனால தான் நான் வந்து இப்போமே சொல்கிறேன், செயின் ஸ்டிச்சை எடுத்து பெருசாக லென்த்தாக இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம். அதுக்காக ரொம்ப பெருசாக இழுத்துடாதீங்க. நான் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு இழுக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா?
பார்த்துட்டு ஒரு குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் இப்படி, அதாவது இந்த ஸ்டிச்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிலனா டவுட்னா கேளுங்க. இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணி கூட போடலாம். இதை பாதிக்கு மேலே எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த கலர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு ஏதாவது இமேஜ் செலக்ட் பண்ணி நல்லா ஒன்று ஒர்க் பண்ணி காமிங்க. எனக்கு இந்த ஸ்டிச்சு நெக்லெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுக்காக நார்மலாக எல்லாருமே பேக் நெக்கில் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போடுவாங்க, எம்போஸ் போடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு எம்போஸ்டு பண்ண மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் கூட, உங்களுக்கு டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு தெரிலனா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்டால் குரூப்பில் கேளுங்க, இல்லை கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். நல்ல வீடியோவை கிளியராக பார்த்து கற்றுக்கோங்க. இதுக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக போடுங்க. நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக கிளியராக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபைல் பண்ணும்போது கிளியராக இருக்கணும். அதுக்காக தான் பாருங்கள், நான் டிசைனை காமிக்கிற பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்குது. எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கணும். ஓகேவா? இதை பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கேளுங்க. நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நீங்களும் ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாட் போட்டேன். அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதில் டபுள் கலர் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் பாருங்கள். இதில் பீட்ஸ் எல்லாம் கூட ஒர்க் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் முடித்தா நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு வீடியோவாக கூட போடுறேன். பாருங்கள், சோட்டி ஸ்டிச் ரெடி ஆகிடுச்சு. அழகாக இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.